மனதை மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னா வெளிப்படையாக சொல்லணும். வெளிப்படையாக நாம் செய்கிற எல்லா செயல்களையும் வெளிப்படையாக பேசணும். வெளிப்படையாக அப்போ தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் செய்கிற செயல்கள் அது பற்றிய பதிவுகள் நம்ம மனசில் இருக்கும். அந்த பதிவுகள் ஒரு குப்பை மாதிரி தான். அதை வெளியே போடணும், வெளியே சொல்லணும், வெளியே பதிவு செய்யணும். அப்போ தான் அது மனசு சுத்தமாகும். நாம் செய்கிற செயல்கள் நமக்குள்ளேயும் பதிவாகணும், மற்றவங்ககிட்டையும் பதிவு செய்யணும், மற்றவங்ககிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நம்ம செய்கிற எல்லா செயல்களையும் நம்ம வெளிப்படையாக பேசணும். அது எல்லார்கிட்டையும் பேச முடியாது. ஒரு செயலை யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட நம்ம பேசணும். இப்படி பேசுவதன் மூலமாக, வெளிப்படையாக பேசுகிறது மூலமாக நம்ம மனசு சுத்தமாக இருக்கும், மனசு அமைதியாக இருக்கும். வெளிப்படையாக பேசலைன்னா அந்த பதிவுகள் அதிகமாகி ஸ்டோரேஜ் அதிகமாகி ஒழுங்காக அது வேலை செய்யாது. அப்புறம் அந்த சிஸ்டம் மூளை ஒழுங்காக வேலை செய்யாது, மனசில் அழுத்தம் ஏற்பட்டுரும். ஆக நாம் இந்த வாழ்க்கையில் நாம் செஞ்ச எல்லா விஷயத்தை பற்றியும் நாம் யார்கிட்டையும் மறைக்காமல், யாராவது ஒருத்தர்கிட்டையாவது, நம்பிக்கையானவங்கள்ட்டையாவது எல்லா விஷயங்களை பற்றி நம்ம ஷேர் பண்ணியிருக்கணும், வெளியே பேசியிருக்கணும். அப்போ தான் நம்ம மனசில் உள்ள ஒரு விஷயம் நம்ம இது வரைக்கும் யார்கிட்டையுமே சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஏதாவது ரகசியம் இருந்ததுன்னா அதுவே என்னவாகும் அப்படின்னா, ஒரு மனசை சுதந்திரமாக இயங்குவதற்கு தடையாக இருக்கும். நம்ம ஒரு சுதந்திரமான ஒருவராக நம்ம இருக்க முடியாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா, வெளிப்படையாக எந்த விஷயத்தெல்லாம் பேசணுமோ அந்த விஷயத்த தான் நம்ம செய்யணும். நம்ம செய்கிற எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா, நம்ம வெளிப்படையாக எந்த விஷயத்தெல்லாம் பேச முடியுமோ அந்த விஷயத்த தான் நம்ம செய்யணும். நம்ம செய்கிற விஷயம் எல்லாத்தையும் நம்ம பேசணும், அது ரொம்ப முக்கியம். வெளிப்படையாக பேசுகிறது தான் முக்கியம். வெளிப்படையாக பேசுவதற்கு தகுதியான விஷயங்களை தான் நம்ம செய்யணும். இந்த செயலை செஞ்சால் நீ வெளிப்படையாக உன்னால் பேச முடியுமா? அப்படி பேச முடியாதுன்னா நீ அந்த செயலை செய்யாத. நீ திருடுற அப்படின்னு வச்சுன்னா அதை வெளிப்படையாக எல்லார்ட்டையும் சொல்ல முடியும். எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டாம், நம்பிக்கையானவங்ககிட்டயாவது சொல்லணும்ல. நான் திருடினேன், அந்த வீட்டில் திருடினேன், இந்த வீட்டில் எட்டி பார்த்தேன், அவங்க குளிச்சிட்டு இருந்தாங்க, நான் எட்டி பார்த்தேன். அப்போ இதெல்லாம் வெளிப்படையாக பேச முடியுமா? பேச முடியாதுன்னா அந்த செயலை செய்யாத. அது உனக்கே எதிராக மாறிடும். உன்னுடைய மனசு சுதந்திரமாக செயல்படாது. தகுதி இல்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. ஏன்னா செய்த எல்லா விஷயத்தையும் நம்ம வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. பேசியே ஆகணும். மனசை சுத்தமாக வச்சுக்கணும், மனசை காலியாக வச்சுக்கணும், மனசை அமைதியாக வச்சுக்கணும். நமக்குன்னு எந்த ரகசியமும் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணும். அப்போ பேசுவதற்கு தகுதியான விஷயங்களை தான் செய்யணும். நம்ம எதை செய்யணும் அப்படின்னா, எதை வெளியில் பேசுவதற்கு தகுதியானதோ அந்த விஷயங்களை தான் செய்யணும். வெளியில் பேசுவதற்கு கூச்சப்படுகிற விஷயத்தை செய்யக்கூடாது. யாருக்கும் தெரியாமல் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அதை வெளியே பேசணும். வெளியே பேச முடியும்னா அதை செய்யணும், முடியாதுன்னா அதை செய்யக்கூடாது. ஏன்னா அது நமக்கே எதிராக திரும்பிடும். அதனால் எந்த நிறைய இங்கே நிறைய சம்பவங்கள் நடக்குது. திருடுறாங்க, அப்புறம் ஓரினச் சேர்க்கை, அப்புறம் மனிதர்கள் விலங்குகளோடு புணர்வது, அப்புறம் முதிய ஒரு மூதாட்டியோடு இளைஞர் உடலுறவு வைத்துக்கொள்வது, அப்புறம் வயசானவங்களோட இளம்பெண் உடலுறவு வைத்துக்கொள்வது. இப்படி ரகசியமாக நீங்கள் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைஞ்சு போகலாம். ஆனால் இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்கள் தப்பிட முடியாது. எல்லாத்தையும் வெளியே சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா இந்த பதிவுகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டு உங்களை மனசு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அதுவே தடையாக போயிடும். அப்புறம் சுதந்திரமாக பேசுவதற்கு இதுவே தடையாயிடும். நீங்கள் அதிகமாக யார்கிட்டையும் பேச முடியாமல் இருக்குது. அதனால் திருடுறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்ணுறது இதெல்லாம் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அப்புறம் இயற்கைக்கு முரணான செயல்கள் இதெல்லாம். ஏன்னா இந்த செயல்கள்லாம் செஞ்சால் நாளைக்கு வெளியில் பேச முடியாது, வெளிப்படையாக சுதந்திரமாக பேச முடியாது. ஏன்னா நம்ம செஞ்ச எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசணும். வெளிப்படையாக பேசுகிறதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அப்படின்னா நம்மளை வெளிப்படையாக பேசுவதற்கு வெளிப்படையாக பேசுவதற்கு நம்மை பயமுறுத்துகிற செயல்களை நம்ம செய்யக்கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சால் என்னால் வெளிப்படையாக பேச முடியாது, எனக்கு கூச்சமாக இருக்கும், எனக்கு தயக்கமாக இருக்கும் அப்படின்னா அந்த விஷயத்தை செய்யாத. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, மனித வாழ்வில் இது சரியா, இது தவறான்னு நிறைய விவாதம் நடக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கலாமா, இதெல்லாம் சரியா, இது தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய குழப்பங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்போ இதை செய்யலாமா கூடாதா என்பதற்கு எது உங்களுக்கு உதவியாக இருக்கும், எந்த விளக்கம் உங்களுக்கு சரியாக இருக்கும், எந்த பதில் உங்களுக்கு சரியான பதிலாக இருக்கும்னா,
எதை உங்களால் வெளிப்படையாக உங்கள் நம்பிக்கையானவரிடம் பேச முடியாதோ அதை நீ செய்யாத. உங்கள் நம்பிக்கையானவர்கள்னால் உன் நண்பராக இருக்கலாம், ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் உடந்தே ஆக மாட்டாங்க. நியாயமான விஷயத்துக்கு தான் அவங்க உங்களுக்கு உடன்படுவாங்க. நீங்கள் வந்து அருவருப்பான செயல்களை செஞ்சுட்டு நீ அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அதை அவங்க கேட்டுட்ருக்க மாட்டாங்க. ஒருவேளை அருவருப்பான உறவுமுறை, அருவருப்பான நண்பர்கள் அருவருப்பான விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது அதை அவங்க கேட்பாங்க. எல்லோரும் கேட்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் அருவருப்பானவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து ஒரு விஷயம் நான் அருவருப்பான விஷயமா இல்லையா, நல்ல விஷயமா கெட்ட விஷயமாங்கிறதுக்கு எது தெளிவான விளக்கம் அப்படின்னா, எந்த செயலை செஞ்சுட்டு உங்களால் அதை வெளிப்படையாக பேச முடியாதோ அந்த செயலை செய்யாதீங்க. எந்த செயலை செஞ்சுட்டு அந்த செயலை வெளிப்படையாக பேசுகிறதுக்கு நீங்கள் கூச்சப்படுறீங்களோ, தயங்குகிறீர்களோ அல்லது பேச மறுக்கிறீர்களோ அந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாது. இதுதான் ஒரு எந்த செயலை நாம் செய்யணும் செய்யக்கூடாது என்பதற்கான தெளிவான வரையறை. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த செயலை செஞ்சாலும் தைரியமாக பேசணும். யாருக்கும் நம்ம பயப்படக்கூடாது. வெளிப்படையாக பேசணும், சுதந்திரமாக பேசணும். ஆனால் எந்த செயலை செஞ்சாலும் பேச முடியுமா? நம்ம ஒரு சர்வாதிகாரியாக இருந்தால் நம்ம எந்த செயலை வேணாலும் செஞ்சுட்டு அதை பேசிடலாம். நாம் வந்து சர்வாதிகாரி கிடையாது. யாராவது நம்மளை பார்த்து பேசுனா நம்ம அவங்கள வந்து கொண்டுடலாம். அந்த அதிகாரம் எல்லாருக்கும் கிடையாது. அப்படி ஒரு அதிகாரம் யாருக்குமே கொடுக்கப்படவும் மாட்டாது, கொடுக்கவும் மாட்டாங்க. முன்னாடி சர்வாதிகாரிகள் இருந்தாங்க. அவங்க வந்து வெளிப்படையாக கூட அருவருப்பான செயல்களை அவங்க செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது. சக மனிதர் என்ன பேசுகிறாங்க, நம்மளை பற்றி என்ன விமர்சிக்கிறாங்க, அதுக்கு மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தான் மனசில் அமைதி நிலவும். அதனால் வந்து நாம் தைரியமாக பேசணும். பேசுவது தான் தைரியம். அப்படின்னா தைரியமாக பேசணும், தைரியமாக வெளிப்படையாக பேசணும். எதை தைரியமாக பேச முடியுமோ அதைத்தான் செய்யணும். எதை தைரியமாக பேச முடியாதோ, எதை பேசுவதற்கு நாம் பயப்பட வேண்டுமோ அந்த செயல்களை செய்யக்கூடாது. அந்த செயல்கள் வந்து நமக்கு அச்சத்தை தான் கொடுக்கும். நமக்கு வந்து நம்மை கோழையாக்கி விடும். எதை பேச முடியாதோ, எதை தைரியமாக பேச முடியாதோ அந்த செயல்கள், எதை தைரியமாக வெளிப்படையாக பேச முடியாதோ அந்த செயல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா கோழையாகிடுவீங்க. நான் அந்த வீட்டில் திருடினேன், அந்த வீட்டில் வந்து நான் திருடினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து வெளிப்படையாக பேச முடியாது. அப்போ அந்த செயல்களை செய்யக்கூடாது. செஞ்சதை நீங்கள் பேசியே ஆகணும், நீங்கள் வாக்குமூலம் கொடுத்தாகணும். அதனால் செஞ்சதை பேசலைன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் ரகசியங்கள் சேர்ந்து உங்கள் மனசு உங்களுக்கே பாரமாக போயிடும். ஆனால் மனசு காலியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நாம் எந்த செயலை செஞ்சாலும் யாராவது ஒருத்தர்கிட்ட அதை யார்கிட்ட சொல்லணுமோ அவங்ககிட்ட சொல்லணும். வாக்குமூலம் கொடுக்கணும். நான் இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் கொடுக்கணும். வெளிப்படையாக பேசுவதற்கு அது இன்னொரு பேர் வாக்குமூலம். ஏன்னா மனித உயிர்கள் மீது மனித உயிர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ நம்ம வெளிப்படையாக பேசணும். அப்படிங்கும்போது நாம் செஞ்ச செயலை வந்து வெளிப்படையாக நான் இந்த செயலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட நம்பிக்கையானவங்ககிட்ட சொல்கிறோம். மனித உயிர்களால் கண்காணிக்கப்படுகிறவர்கள். அவங்க வந்து ரொம்பவும் புத்திசாலி. அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக நம்பக்கூடாது அப்படிங்கிறவங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வெளிப்படையாக பேசுவதற்கான ஒரு அவசியம். வெளிப்படையாக பேசும்போது நம்பிக்கைக்குரியவர்களாக, யாராவது நமக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட நம்ம வெளிப்படையாக பேசினா போதும். அப்போது இவர் நம்பிக்கையானவர், நம்மை ஒருவர் நம்புகிறார். நம்ம வெளிப்படையாக நம்ம நம்பிக்கைக்குரியவர்கிட்ட நம்ம பேசுகிறோம். அப்போ நமக்கு என்ன இது வருதுன்னா, நம்மளை ஒருத்தர் சந்தேகப்படுறான்னா நமக்கு கோவம் வரும். என்னையா சந்தேகப்படுறேன்? நான் என்ன திருடனா? நான் என்ன சமூக விரோதியா? நான் என்ன வந்து மோசமானவனா, அவ்வளோ கேவலமானவனா? என்னை ஏன் சந்தேகப்படுகிறாய்? என்னை நம்பு. நான் எனது வாழ்வில் இன்று நான் செய்த செயல்கள் அனைத்தையும் நான் உன்னிடம் சொல்கிறேன். அனைத்தும் இல்லைனாலும் கொஞ்சமாச்சும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உன்னை நம்புகிறேன். உன் மீது உள்ள எனக்குள்ள நம்பிக்கை அதுதான். சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். அதுக்கு நான் வேற ஒரு ஆளை பார்த்துப்பேன். இப்படி வெளிப்படையாக சொல்ல முடியாது. நாமளே அப்படி ஒரு புரிதல். எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் பேச முடியாது. அப்படி நாம் செய்கிற விஷயங்களை நாம் மற்றவங்கள்ட்ட பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருப்போம். எந்த விஷயத்தையும் நம்ம மறைக்கக்கூடாது. அப்போது நாம் வந்து வெளிப்படையாக பேசுவதற்கு தகுதியான செயல்களை தான் செய்யணும். கேவலமான செயல்களை செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, வெளிப்படையாக பேச முடியாது. இந்த உலகத்தில் எல்லாமே நடக்குது. அது நம்ம இணையதளம் மூலமாக நமது மூளையில் பதிவு செய்யப்படுகிறது. இதெல்லாம் செய்யலாமா, இதெல்லாம் செய்யக்கூடாதா, இதெல்லாம் இப்படி செய்கிறாங்களே, இவங்களும் மனுஷங்க தானே, ஏன் நம்ம செஞ்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா அதெல்லாம் உங்களால் வெளிப்படையாக பேச முடியுமா? முதல்ல அதை கேட்கு. இதை வந்து வெளிப்படையாக உன்னால் பேச முடியுமா? இந்த மாதிரி நான் செஞ்சேன் அப்படின்னு உன்னால் வெளிப்படையாக பேச முடியுமா?
இதை வந்து ஒருத்தர்கிட்ட வேணாலும் பேசலாம், எல்லாத்தையும் நிறைய பேர்கிட்ட நிறைய சமயங்களில் உங்களால் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த முடியுமா? ஏதாவது ஒரு டைம் பேசிட்டு அதோட முடிஞ்சு போகிறதில்ல. நாம் வாழ்க்கையில் செஞ்ச செயல்கள் எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் நம்ம பதிவு பண்ணணும், மீண்டும் மீண்டும் நாம் நினைவுபடுத்தணும். நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படிப்பட்ட செயல்களை செய்தோம் என்று மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தணும். அப்போது மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு, மீண்டும் மீண்டும் வெளிப்படையாக பேசுவதற்கு தகுதியான செயல்களை செய்யணும். தைரியமாக மீண்டும் மீண்டும் வெளிப்படையாக சொல்லும்போது மற்றவங்களால் அது வியப்பாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அது வியப்பாக இருக்கணும், பெருமையாக இருக்கணும், நமக்கும் பெருமையாக இருக்கணும், அவங்களுக்கும் பார்த்து பெருமையாக இருக்கணும். நாமே சிறுமையாக்கி கொள்கிற செயல்களை நாம் செய்யக்கூடாது. அப்போ அதை வெளிப்படையாக பேச முடியாது.